மரியாதைக்குரிய பள்ளி நிர்வாகிகளே, ஆசிரியர் பெருமக்களே, அன்பான பெற்றோர்களே, என் அன்பு நண்பர்களே, இந்த அழகான ஞாயிறு மாலை இந்த தென்றல் நம்மை மென்மையாக தழுவும் இந்த இனிய தருணத்தில் உங்கள் அனைவரையும் இந்த இசை மன்றத்திற்கு வருக வருகவென வரவேற்பதில் பெருமகிழ்ச்சி கொள்கிறேன். இப்போ தமிழ் சினிமான்னு எடுத்துக்கிட்டாலே அப்போ இருக்கிற எம்ஜிஆர் சிவாஜி காலத்திலேருந்து இப்போ இருக்கிற தனுஷ் காலம் வர எப்போவுமே ஒரு இருமுனை போட்டி இருந்துக்கிட்டே தாங்க இருக்கும். இவர்கள் எப்படி இந்த திரையுலகத்தின் விவாத மேடையிலே என்றும் ஒளிரும் நட்சத்திரங்களோ அது போன்று இசை உலகின் இரு துருவங்கள். இசை தென்றல் ஒருபுறம், இசை புயல் மறுபுறம். உங்கள்கிட்ட முதலே சொல்லிட்டாங்க. அதான் மெலோடிகளால் மெட்டு போட்ட மாஸ்ட்ரோ ஒருபுறம், உலகை இசையால் சுழற்றும் இசை புயல் மறுபுறம். சரி, நீங்கள் எத்தனையோ பட்டிமன்றம் கேட்டிருப்பீங்க, எத்தனையோ இசை மன்றம் பார்த்துருப்பீங்க. ஆனால் இசையோடு கலந்த ஒரு விவாதத்தை இன்னைக்கு பார்க்கலாம். காலத்தை மாற்றும் ரகுமானா இல்லை காலத்தை கடக்கும் ராஜாவா? இன்னைக்கு அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த விவாதத்தை ராஜாவின் அருமையான பாடலோடு ஆரம்பிப்போம். என்ன ஒரு அருமையான இசை இல்லை? சரி, ராஜாவுக்கு தன் தமிழின் என்ன பங்கு வென்று கூற வருகிறார் நமது நண்பர் சபரி. கேட்போம் வாங்க. அவையோர் அனைவருக்கும் வணக்கம். ஐயா, மனித வாழ்க்கைன்றது எவ்வளவு கடினமானது உங்களுக்கே தெரியும். அவ்வளவு வேலை, ஸ்ட்ரெஸ்ஸு, டென்ஷன், டிப்ரெஷன் எல்லாம். இந்த அத்தனை கஷ்டத்துக்கும் நடுவில் அப்படியே நல்லா சாஞ்சிட்டு ரேடியோவை ஆன் பண்ணால் இளையராஜாவோட இசை நம்ம எவ்வளோ அருமையாக இருக்கும். எல்லா சொருவும் காணாமல் போய் அப்படியே தியானம் பண்ணலாம். நம்ம வாழ்க்கையில் இளையராஜா என்பவர் ஒரு அங்கம். நீங்கள் நல்லா கவனிச்சிங்கன்னா அவளோட பாடல்கள் எல்லாமே வாழ்க்கையின் வெளிப்பாடாகத்தாங்க இருக்கும். முக்கியமாக இப்போ இல்லாத ஒன்று இருக்கும். என்னன்னு சொல்லுங்கள் பார்ப்போம். அது பாட்டில் அர்த்தம் தானே? சரியாக சொன்னீங்க. ராஜா பல பாடல்களில் தமிழை அவ்வளோ அழகாக பயன்படுத்தியிருப்பார். தமிழ் என்பதே அழகு, கவின்மொழி தமிழ். அதில் அழகுக்கு அழகு சூட்டும் விதமாக அதை சேர்த்து கோர்த்து பயன்படுத்தியிருப்பார். ஃப்ளோ ஆஃப் வேர்ட்ஸை ராஜா அளவுக்கு பயன்படுத்த ஆளே இல்லை. ஒரு எடுத்துக்காட்டு ராசாத்தி ஒன்று. இந்த பாடல் வரிகளுக்கு உயிர் கொடுத்தவரே ராஜா தான். செந்தமிழ் மட்டும் இல்லைங்க, கிராமங்களில் பேசுகிற வட்டார வழக்கையும் ராஜா கைந்தேத்தவர். இசை என்பது ஒரு உணர்வு.
அதை கம்ப்யூட்டரில் போட முடியாது. சொல்லப்போனால் நவீன தொழில்நுட்பங்களோடு இசையமைக்கிற ரஹ்மான் ஒரு நல்ல சவுண்ட் இன்ஜினியருங்க. எமோஷனோடு கம்போஸ் பண்ணுற ராஜா தான் உண்மையான இசையமைப்பாளர். இதுபோல் 8200க்கும் மேற்பட்ட பாடல்கள், 1200க்கும் மேற்பட்ட படங்கள் எழுதலைங்க. அதுக்கு ஞானம் வேணும். 9ஆம் நூற்றாண்டில் மாணிக்க வாசகரால் எழுதப்பட்ட திருவாசகத்துக்கு இசையமைச்சு காலத்தால் அழியாத ஒரு அங்கீகாரம் கொடுத்தது ராஜாவின் இசை தான். இப்போது நம் நண்பர்கள் பாடின செந்தமிழ் நாடனும் போதினிலே இன்பத்தேன் வந்து பாயுது காதலேன்னு தமிழை போற்றி போல்றாரு ராஜா. இதுபோல் தமிழுக்கு ரஹ்மான் என்ன பண்ணியிருக்காரு என்று கேட்டு என் உரையை முடித்துக்கொள்கிறேன். வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். என்ன அப்படி பொசுக்குன்னு ரகுமான சவுண்ட் இன்ஜினியர்ட்டீங்க இரணி? இதுக்கு நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னு கேட்போமா? என்னது? ஓ, பாட்டாவே கேட்கலாம் வாங்க. இதுவும் ஒரு அருமையான இசை அல்லவா? ஆஹா, இப்போதாங்க வாடமே சூது பிடிக்குது. வாங்க எழில், உங்கள் கருத்தை கொஞ்சம் கேட்போம். தமிழ் கேட்க கூடியிருக்கும் சபையோருக்கும் இசை நேசர்களுக்கும் என் நெஞ்சார்ந்த முதல் வணக்கம். கருத்துக்களத்தில் எங்கள் எதிரிகளாக இருந்தாலும் என்றும் எங்களின் நண்பர்களான எதிரணியினருக்கு என் இதயம் கனிந்த வணக்கங்கள். இன்னைக்கு நாங்கள் வாதம் பண்ண தான் வந்திருக்கோம். வம்பிழுக்கெல்லாம் வரல. ஆனால் 2 பக்கமும் வார்த்தை அனல் பறக்கும். அந்த அனலை அணைக்காம யார் பக்கம் நியாயமாக அனல் அதிகம்னு சொல்ல போகிறேன் எங்கள் தீர்ப்புக்கு ராஜா நடுவரையா அவர்களுக்கு என் பணிவான வணக்கம். எத்தனை சபைகள் கண்டோம், எத்தனை எத்தனை பகையும் கண்டோம், அத்தனையும் சூடம் காட்டி சுத்தி போடு. இந்த பாட்டு மாதிரியே ரஹ்மான் மேலே வச்ச எல்லா குற்றச்சாட்டையும் தகர்த்தெறிஞ்சிட்டு வந்தவரை பற்றி தான் இன்னைக்கு நான் பேச வந்திருக்கேன். நடுவர் அவர்களே, இன்னைக்கு நீங்கள் தீர்ப்பு சொல்ல ரொம்ப உங்கள் மூளையை கசக்கி பிழியெல்லாம் வேண்டாம். அதான் தலைப்பிலே தீர்ப்பு இருக்கே. அது எப்படி? நம்ம நண்பர் சபரி சொன்ன மாதிரி 50 ஆண்டுகளாக கிட்டத்தட்ட 1500 படங்களுக்கு இசையமைச்ச ஒரு இசை மேதை. அவருக்கு சரிசமமாக வெறும் 150 படங்களுக்கு மட்டுமே இசையமைச்ச எங்கள் ரஹ்மான் சாரை சரிக்கு சமமாக வச்சு தலைப்பு கொடுத்தீங்களே, அப்போவே தெரிய வேணாம் இந்த இசை நூற்றாண்டின் இசை அரசர் எங்கள் ரஹ்மான் சார் தான்னு. இங்கே குவான்டிட்டியை விட குவாலிட்டி தான் சார் முக்கியம். இன்னைக்கு காலம் வேகமாக ஓடுது. 1500 படத்தை பார்த்து பாட்டு கேட்க யாருக்கு தான் இங்கே நேரம் இருக்குது? ஆனால் ஒரு பாட்டை கேட்டால் உலகமே எந்திரிச்சு நிற்கணும். அதை செய்கிறவர் தான் எங்கள் ரஹ்மான் சார். நண்பர் சபரி சொன்னார் நம்ம ரஹ்மான் ஒரு சவுண்ட் இன்ஜினியர்னு. என்னதான் அவர் சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணி மியூசிக் போட்டாலும் அதெல்லாம் நம்ம ஹார்ட்டுக்கு ஸ்ட்ரைட்டாக டவுன்லோட் ஆகுது. அது எப்படி? அதுதான் எங்கள் இசை புயலின் தாக்கம். சரி, நான் அவங்க எல்லார்ட்டையும் ஒரு கேள்வி கேட்குறேன். நம்ம எத்தனை பேர் வீட்டில் லேப்டாப்போ இல்லை கம்ப்யூட்டரோ இருக்குது? நிறைய பேர் வீட்டில் இருக்குது. சரி, அப்போ கம்ப்யூட்டர் இருக்கிறவங்க எல்லாம் மியூசிக் போட முடியும்னு நினைக்கிறாங்க. அப்போ லேப்டாப் இருக்கிற எல்லார்ட்டையும் ஆஸ்காரும் இருக்கணுமே, இருக்கா? இல்லைல்ல. அதுதான் எங்கள் இசை புயலின் மேஜிக். ஐயா, இப்போல்லாம் தமிழ்நாட்டுக்கு வருஷத்துக்கு ஒரு புயல்.
கஜா, வர்தா, ஃபெங்கல்னு வந்துட்டு 1-2 நாளில் கரை கடந்துரும். ஆனால் எங்கள் இசை புயல் மட்டும்தான் 35 வருஷமாக இன்னும் கரை கடக்காம மக்கள் மனசை குளிர வச்சுட்டு இருக்காரு. நடுவர் அவர்களே, 2010 செம்மொழியான தமிழ் மொழியான் பாட்டை கேட்டு உலகமே எந்திரிச்சு நின்றுச்சு. ஒரு மொழிக்கு தீம் சாங்கை போட்டு அது UNO வரைக்கும் கொண்டு போனவர் தான் எங்கள் மோசார்ட் ஆஃப் மெட்ராஸ். ஐயா, யோசிச்சு பாருங்க, ஹாலிவுட் மேடை உலகமே பார்க்குது, கையில் 2 ஆஸ்கார் வேற. என்ன சொல்லியிருப்பாருன்னு நினைக்கிறீங்க? தேங்க்யூ அமெரிக்காவா, இல்லை லவ் யூ லண்டனா? அவர் சொன்னது எல்லா புகழும் இறைவனுக்கே. ஐயா, அது தமிழ். அந்த ஒரு வார்த்தைக்காகவே உலகத்தில் இருக்கிற எல்லா தமிழனும் தலை நிமிர்ந்து நிற்கலாம். அது மட்டுமா, சங்கமம் படத்தில் வர வராக நதிக்கரை ஓரம் பாடல் ஒரு சுத்தமான கர்நாடக கீர்த்தனைங்க. ஆனால் அதுலேயும் மிக்சிங், ரெக்கார்டிங்னு அவர் இசை மேஜிக்னால் அதை பட்டி தொட்டி எல்லாம் பறக்க வச்சார் எங்கள் இசை புயல். இறுதியாக ஒரு பாயிண்ட்டை மட்டும் சொல்லி என் வாதத்தை நான் முடிச்சுக்கிறேன். ஐயா, இளையராஜா தமிழ் இசை உலகின் வேர் தான். அதை நாங்கள் மறக்கலை, மறக்கவும் முடியாது. ஆனால் வேர் மட்டும் இருந்தால் போதுமா? மரம் வானத்தை தொடணும்னா கிளை பரப்பணும், பூ பூக்கணும், காய் காய்க்கணும். அதை செஞ்சவர் தான் எங்கள் ரஹ்மான். ரஹ்மான் சார் ஒரு இசை புயல் மட்டும் இல்லைங்க, அவர் ஒரு இசை விதை. அந்த விதை தான் இன்னைக்கு ஆஸ்கார் மேடையில் மரமாக வந்து நிற்குது. ஆகவே அவர் சொன்ன அந்த ஒரு வார்த்தைக்காக உலகத்தில் இருக்கிற எல்லா தமிழனும் தலை நிமிர்ந்து நடக்கலாம். வாதிடுவோம் இசையின் வெற்றிக்காக. நல்வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அப்பா, இந்த விவாதமே ஒரு புயல் வந்த மாதிரி இருக்குல்ல? சரிதான். வேரா விதையா, என்ன ஒரு அருமையான கம்பாரிசன்ல. வாங்க அப்படியே ஏகேயோட பாடலுக்குள்ளே போவோம். ஏதோ ராகம் தந்ததோ எல்லாம் பூவுக்காகத்தான், பாடும் பாவைக்காகத்தான். பூக்கள் மேல் நீர் துளிகள் வெண்பாக்கள் பாடாதோ, தூரல் போடும் நேரம் பூஞ்சாரல் வீசாதோ. ஓஹோ மேகம் வந்ததோ, ஏதோ ராகம் தந்ததோ. யாரும் சொல்லாத காவியம் ஆடை கொண்டிங்கு ஆடுது. நேரம் வந்தால் என்ன பொன்னோவியம் வண்ணம் மாறாமல் நின்றது. நான் பெண்ணானது கல்யாணம் தேடவா, ஓ கண்ணாளன் வந்து பூமாலை போடவா. ஹே அம்மாடியோ, பெண் பார்க்கும் நாடகம். யார் வந்தாலும் என்ன திரும்பாத ஞாபகம். பூவிலங்கு தேவையில்லையே. டுடுரு 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 டுடுரு. ஓஹோ மேகம் வந்ததோ, ஏதோ ராகம் தந்ததோ. எல்லாம் பூவுக்காகத்தான், பாடும் பாவைக்காகத்தான். பூக்கள் மேல் நீர் துளிகள் வெண்பாக்கள் பாடாதோ, தூரல் போடும் நேரம் பூஞ்சாரல் வீசாதோ. லாலா 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 லாலா. இந்த பாட்டை கேட்கும்போது அப்படியே மலையில் நனைஞ்ச மாதிரி இருக்குல்ல? வாங்க அப்படியே இடியும் மின்னலுமான கனிஷாவின் கருத்துக்களுக்கு போகலாம். மின்னும் மணிகளாய் இங்கே கூடியிருக்கும் அனைவருக்கும் என் மனமார்ந்த வணக்கம். இன்று இந்த மாலை நேரம் மெல்ல மெல்ல இருளிறகும் இந்த ட்வைலைட், காற்று நம்ம கன்னத்தில் தடவி செல்லும் அந்த நொடி, பறவைகள் தங்கள் கூட்டை தேடி பறக்கும் அந்த அமைதி. ஆஹா, அந்த இயற்கை நம்மளை பேச வைத்ததுங்க. ஆனால் அந்த இயற்கையை நம்ம உள்ளத்தோடு பேச வைத்தது யார்? அதற்கு பதில் ஒரே பெயர், அது எங்கள் இளையராஜா சார் தான். எழிலக்கா சொன்னாங்க, இளையராஜா தான் ஆணிவேர், அதிலிருந்து வந்த கிளைகள் தான் ரஹ்மான் என்று. அதனால் ஒரு கேள்வி கேட்குறேங்க, வேறாக ராஜா இல்லாமல் கிளையாக மட்டும் ரஹ்மான் பிறந்திருக்க முடியுமா? ஏன்னா இளையராஜா சார் ஒரு கம்போசர் மட்டும் இல்லைங்க, அவர் ஒரு ஒன் மேன் ஆர்கெஸ்ட்ரா.
நேச்சரையே டிரான்ஸ்லேட் பண்ணியவர். மழை விழும் சத்தம், காற்று வீசும் இசை, குயில் கூவும் ராகம் என இயற்கை சத்தங்களை இசையாக்கி மனசுக்குள்ள உணர்வாக மாற்றி ஒரு வாழ்க்கையின் ஒரு அங்கமாக்கியவர். உதாரணத்திற்கு இப்போ எங்கள் நண்பர்கள் பாடின ஓஹோ மேகம் வந்தது. ஆஹா, அந்த பாட்டு கேட்டப்போ ஒரு சாங்னு தோணலைங்க, அப்படியே ஒரு அனுபவம் மாதிரி இருந்துச்சுல்ல. அது அந்த அனுபவத்தை எக்ஸ்பிளைன் பண்ண எதுவும் வார்த்தைகள் தேவைப்படலைங்க, அப்படியே ஃபீல் தானாக வந்துச்சுல்ல. அதுதான் சார் எங்கள் சாரோட மகிமை. ஒரு கிராமத்து காலையில் மாடுமணி ஓசை, காற்றில் அசையும் மரங்கள், தூரத்தில் கேட்கும் நாகஸ்வரம், இவையெல்லாம் சேர்த்து ஒரு கிராமத்திய சிம்போனியை உருவாக்கியவர்கள் ஏ.ஆர். ரஹ்மான் சார். உலகமே ஏற்றுக்கொண்ட இசையமைப்பாளர் தான், அதில் எந்த சந்தேகமும் இல்லை. ஆனால் அந்த உலக தரத்திற்கு போகும் முன்பே தமிழ் இசையை ஒரு உணர்வாக, ஒரு அடிப்படையாக ஆக்கியது யார்? அது எங்கள் இளையராஜா சார் தானுங்க. ஏ.ஆர். ரஹ்மான் சாரின் இசை உலகத்தை கவர்ந்தது, ஆனால் எங்கள் இளையராஜான் சாரின் இசைதான் இதயத்தையும் இயற்கையும் இணைத்தது என்று கூறி வாய்ப்பு நல்கிய அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி. அடடே, இவ்வளோ கடுமையான கருத்துல. சரி, ராஜா கிராமத்தின் மண் வாசனையும் ஓசையும் இசையாக மாற்றிருக்காராம். சரி, ரகுமான் என்ன பண்ணியிருக்காரு அதை பற்றி நமது தோழி ஹரிதா பேச வருகிறார். அதற்கு முன்பு ஒரு சிறிய ரகுமானின் பாடல். இந்த நதிய நதிய பாட்டு போல ஒரு தெளிஞ்ச நதியா தனது தெளிவான கருத்துக்களை பேச வருகிறார் நமது தோழி ஹரிதா. கோஹினூர் வைரமாய் நடுவில் மின்னும் நடுவரவர்களே, நவரத்தினங்களாய் ஜொலிக்கும் சக பேச்சாளர்களே, ஆன்றோர்களே, சான்றோர்களே, என் போன்றோர்களே, அனைவருக்கும் என் சிரம் தாழ்ந்த வணக்கங்கள். இங்கே எம் தோழியர் இன்னிசையில் நனைத்த நதியே நதியே பாடலை கேட்கும்போது அது வெறும் இசையாக மட்டும் ஒலிக்கவில்லை, இயற்கையின் ஒரு அங்கமாகவே மாறியது. ரஹ்மான் அவர்கள் இயற்கை வெறும் சத்தமா மட்டும் பார்க்கலங்க, ஒரு தத்துவமாகவே பார்த்தார். இந்த பாடலில் நதியின் ஓட்டத்தை இசையாக மாற்ற அவர் கையாண்ட விதம் மிக நுணுக்கமானது. பொதுவாக ஒரு பாட்டில் தாளம் போட ட்ரம்ஸோ இல்லை தப்லாவோ தான் பயன்படுத்துவாங்க. ஆனால் இந்த பாட்டில் நீங்கள் கவனிச்சிங்கன்னா தண்ணீருக்குள்ள ஒரு பாத்திரம் ஊங்குறப்ப வர அந்த அழுத்தமான சத்தத்தை எடுத்து அதையே காலமுறை தாளமாக மாற்றிருப்பார். நடுவர் அவர்களே, இன்னைக்கு இந்த இசைமன்றத்தில் போட்டி யாருக்கும் தெரியுமா? நிஜத்தை சொல்லணும்னா ரஹ்மானுக்கு உண்மையான போட்டி ரஹ்மான் தான். அவரோட நேற்றைய சாதனைகளை இன்னைக்கு மிஞ்சுறது தான் அவரோட ஸ்டைல். எதிரணியினர் ஒரு வாதத்தை வச்சாங்க, ராஜா அவர்கள் தான் இசையின் ஆணிவேர் என்று. நான் அது ஒரு சின்ன திருத்தத்தோடு மறுக்கிறேன். சங்கீதத்தை பொறுத்தவரை இசைக்கு ஆணிவேர் என்பது இசைதான், இசை அமைப்பாளர்கள் இல்லை. வேர் என்பது ஆதி காலத்திலேருந்தே இங்கே இருக்கிற கலை.
அந்த வேர்லேருந்து கிளச்சு உலகத்துக்கே நிழல் தந்து இன்னைக்கு உலகமே அண்ணாந்து பார்க்குற ஒரு ஆலமரம் தான் எங்கள் ரஹ்மான் அவர்கள். மென்மையான ரோஜாவில் தொடங்கி இன்று அடங்காத அசுரனாய் அசுர வளர்ச்சி அடைந்திருக்கும் ரஹ்மானின் இசையை என்னென்று சொல்வது. எதிரணியினர் சொன்னாங்க, இளையராஜா இசையை கேட்டால் நம்ம கிராமத்துக்கே போன மாதிரி ஃபீல் ஆகும்னு சொன்னாங்க. ஆனால் ரஹ்மான் இசையை கேட்டால் மனசு வைஃபை பாஸ்வேர்டு இல்லாமல் சொர்க்கத்துக்கே கனெக்ட் ஆடும் நடுவர் அவர்களே. இவரால் மட்டுமே பாரம்பரியத்தையும் நவீனத்தையும் ஒன்றாக இணைத்து இசையாக உருவாக்க முடியும். ரோஜா படத்தில் அந்த பனி மலையையும் மருவியும் அவர் மியூசிக்கில் காட்டும்போது கோவில்பட்டி வெயில உட்காந்துருக்க நமக்கெல்லாம் ஏசி போட்ட மாதிரி குளிர்ச்சியாக இருக்குமா இல்லையா? காற்றில் வர்றது இயற்கை வாசனைனா அதை நம்ம காதுக்குள்ளே கொண்டு வர்றது ரஹ்மானின் யோசனை. இளையராஜா இசையை கேட்டால் நம்ம வீடே சொர்க்கமாக மாறும்னு எதிரணியாளர்கள் சொன்னது எல்லாம் சரி. ஆனால் வீட்டையே சொர்க்கமாக மாற்றின எல்லா புகழும் எங்கள் ரஹ்மானுக்கே. நடுவர் அவர்களே, உங்களை பார்த்தாலே தெரியுது நீங்கள் பழமையை ரசிப்பீங்க, ஆனால் புதுமையைத்தான் கொண்டாடுவீங்க என்று. ஆகையால் புதுமையை போற்றி இயற்கை இசைக்குள் அடக்கி தமிழை உலக உச்சத்திற்கு கொண்டு சென்ற ரஹ்மான் அவர்களது பக்கம்தான் நீங்கள் உங்கள் ஆஸ்கார் போன்ற தீர்ப்பை வழங்குமாறு கேட்டுக்கொண்டு விடை பெறுகிறேன். நன்றி, வணக்கம். வீட்டையே சொர்க்கமாக மாற்றிட்டாராம் இளையராஜா. இதுக்கு நீங்கள் என்ன சொல்ல போகிறீங்கன்னு கொஞ்சம் கேட்போமே. சரி, அதை ஒரு பாட்டாகவே கேட்போமே. பாட்டுக்கென்றும் பஞ்சமில்ல பாடத்தான் கவலை தட்டு துள்ளிக்கிட்டு கவலை விட்டு கச்சை கட்டு ஆடத்தான் எல்லோரும் மொத்தத்திலே சந்தோஷ தெப்பத்திலே தள்ளாடும் நேரத்திலே உல்லாச நெஞ்சத்திலே ஹே காட்டுக்குயிலே மனசுக்குள்ள பாட்டுக்கென்றும் பஞ்சமில்ல பாடத்தான் கவலை தட்டு துள்ளிக்கிட்டு கவலை விட்டு கச்சை கட்டு ஆடத்தான். பந்தம் என்ன சொந்தம் என்ன போனா என்ன வந்தா என்ன உறவுக்கெல்லாம் கவலைப்பட்ட ஜென்மம் நான் இல்லை. பாசம் வைக்க நேசம் வைக்க தோழன் உண்டு வாழ வைக்க அவனை தவிர உறவுக்காரன் யாரும் இங்கில்லை. உள்ள மட்டும் நானே உசுர கூட தானே என் அண்ணன் கேட்டா வாங்கிக்கன்னு சொல்லுவேன். என் நண்பன் போட்ட சோறு நிதமும் தின்னன் பாரு நட்பை கூட கற்பை போல எண்ணுவேன். சோகம் விட்டு சொர்க்கம் தொட்டு ராகம் இட்டு தாளம் இட்டு பாட்டு பாடும் வானம் பாடி நான் தான். ஆஹா ஆஹா, அருமைங்க. சரி, இளையராஜா அணியின் இறுதி வாதத்தை எடுத்து வைக்க வருகிறார் லிஃபோனா. ஆஹா, இந்த பாடல் வரிகளை கேட்டோன்னே எத்தனை பேருக்கு உங்க ஃப்ரெண்டு ஞாபகம் வந்துச்சு? கையை தூக்குங்க பாப்போம். நீதியின் நுணுக்கத்தையும் நயத்தின் நாகரிகத்தையும் ஒரே நேரத்தில் தாங்கி நிற்கும் அறிவின் வடிவமே மாண்புமிகு நடுவர் அவர்களே, உங்ககிட்ட ஒரு சின்ன கேள்வி. தளபதி படத்துல எத்தனை ஹீரோ இருக்காங்க சொல்லுங்க பாப்போம். எனக்கு தெரிஞ்சு 3 ஹீரோ, ரஜினி, மம்முட்டி, அரவிந்த் சாமி. அதான் இல்ல, 4ஆவதா ஒரு ஹீரோவும் இருக்காங்க. இந்த அரங்கத்தை உயிர்ப்பித்து இருக்கும் என் அன்பான பார்வையாளர்களே, உங்களுக்காச்சும் தெரியுமா யாருன்னு? அட அதுதாங்க, தமிழ் நெஞ்சில் நித்தியமா ஒலிக்கும் நம்ம இசைஞானி இளையராஜாவோட பீஜியம் தான் அது. நட்புனா எப்படி இருக்கணும் தெரியுமா? வார்த்தைகள் இல்லாமலேயே புரியணும். அப்படி அந்த சீனுக்கே உயிர் கொடுத்தவர் தான் நம்ம ராஜா சார். தளபதி படத்துல சூர்யா தேவா ஃப்ரெண்ட்ஷிப்புக்கு டெஃபினிஷன்லாம் தேவையில்லை, நம்ம ராஜா சார் பிஜிஎம்மே போதும். ராஜா சாரோட மியூசிக் நட்பின் நரம்பில் ஓடும் இசை. அதனால தாங்க சொல்றேன், ரஹ்மான் சார் மியூசிக் ட்ரெண்டுக்கு, நம்ம ராஜா சார் மியூசிக் தான் நம்ம ஃப்ரெண்டுக்கு. என் தோழி ஹரிதா சொன்னாங்க, ரஹ்மான் சார் மியூசிக் வைஃபை பாஸ்வேர்டு இல்லாமல் நம்மளை சொர்க்கத்துக்கு டைரெக்டாக கனெக்ட் ஆக்கிடும்னு. நடுவரே, வைஃபை சிக்னல் வீக் ஆச்சுன்னா டிஸ்கனெக்ட் ஆயிரும். அதுவே ராஜா சாரோட மியூசிக் அந்த சொர்க்கத்தை பூமிக்கே கொண்டு வந்திருக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் ரஹ்மான் சாரோட பிஜிஎம் இந்த கோவில்பட்டி வெயிலுக்கு கேட்டால் குளு குளுன்னு இருக்கும்னு சொன்னாங்க. அதுவே ராஜா சாரோட மியூசிக்கை கேட்டால் குளிர்ச்சி மட்டும் இல்லைங்க, கூஸ் பம்ப்ஸ் கூட ஃப்ரீயாக வரும்.
ரஹ்மான் சார் சாங்ஸ் ஸ்மார்ட் ஃபோன் மாதிரி ஹேண்டில் வித் கேர். அதுவே ராஜா சாரோட சாங்ஸ் நோக்கியா 1100 மாதிரி நம்ம நினச்சாலும் உடைக்க முடியாது. நம்ம ராஜா சாரோட சாங்ஸ் அம்மா சமையல் மாதிரி நான் அருமையாக இருக்கும். அதுவே அதுவே இந்த ஃபாஸ்ட் ஃபுட்டு, இந்த பீஸா இதெல்லாம் பெருசுன்னு நினச்சிக்கிட்டு இவங்கெல்லாம் அதை நோக்கி போகிறாங்க. ஐயோ பாவம், நம்ம ஊர் டீ கடையிலையும் டவுன் பஸ்லேயும் இன்னும் அணையாமல் எரிஞ்சிட்டு இருக்கிறது அந்த இசைஞானி விளக்கு தாங்க. தமிழ் நெஞ்சங்களுக்கு டவுன் பஸ் தான் முதல் தேட்டர், டிரைவர் தான் டிஜே. தேட்டர் டிக்கெட் வாங்கி தேட்டர் போகணும்லாம் இல்லைங்க. 5 ரூபா பஸ் டிக்கெட் இருந்தால் போதும், ராஜா சார் கான்சர்ட் ரெடி ஆயிரும். பிளேலிஸ்ட் இல்லாத காலத்தில் கூட பப்ளிக் பிளேலிஸ்ட்டை கிரியேட் பண்ணவர் நம்ம ராஜா சார். அதனால நான் கூற வருவது, ஃப்ரெண்ட்ஷிப்பை செலிப்ரேட் பண்ணாலும், நேச்சரை ரசித்தாலும், தமிழை சிறப்பிச்சாலும், நம்மளோட வாழ்க்கையை பாடலால் ரீவைண்ட் பண்ணவர் ஒருத்தர் தான், அது இளையராஜா மட்டும்தான். சபையோருக்கு எனது மனமான நன்றியை கூறி விடைபெறுகிறேன். வணக்கம். அங்கும் இங்கும் எங்கும் ராஜா தான் வாதத்தை முடிச்சிட்டாங்கல்ல. ரகுமான் அணி தனது இனிமையான இறுதி வாதத்தை கூட வருகிறார் ஹேமவர்ஷினி. அதுக்கு ரகுமானின் ஒரு சிறிய பாடல், அருமையான பாடல். ஆசிரிய பெருமக்களையும் பெற்றோர்களையும் என் அருமை நண்பர்களையும் வணங்கி எனது வாதத்தை தொடங்குகிறேன். ஐயோ பாவம் லிஃபோனாக்கா, இன்னும் இளையராஜா சார் இசையை டவுன் பஸ்ஸில் கேட்டுக்கிட்டு அங்கேயே சுற்றிட்டு இருக்காங்க. ஆனால் எங்கள் ரஹ்மான் சார் ஜெட்டு வேகத்தில் உலகத்தையே சுற்றி வந்துக்கிட்டு இருக்காரு. எதிரணி அவர்கள் இளையராஜாவை நோக்கியா ஃபோனோடையும் ரஹ்மானை ஸ்மார்ட் ஃபோனோடையும் ஒப்பிட்டாங்க. லிஃபோனாக்கா, உங்களுக்கு ஒரு கேள்வி, இப்போ நீங்கள் என்ன ஃபோன் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கீங்க? நடுவரே, நீங்கள் தான் எந்த ஃபோன் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கீங்க? சரி பெற்றோர்களே, நீங்கள்லாம் எந்த ஃபோன் யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்கன்னு சொல்லுங்க பார்ப்போம். இப்போ புரியுதா? நோக்கியா ஃபோன் டியூரபிளாக இருக்கலாம், ஆனால் யூஸபிள் ஆகாது. லிஃபோனாக்கா, நீங்கள் இளையராஜா சார் இசையை கேட்கவும் பார்க்கவும் அந்த ஸ்மார்ட் ஃபோனை தான் யூஸ் பண்ணுறீங்க. ஒரு தளபதி பிஜிஎம் வச்சுக்கிட்டு இதுதான் ஃப்ரெண்ட்ஷிப்னு டிஃபைன் பண்ணுறீங்களே. எங்கள் ரஹ்மான் சார் ஃப்ரெண்ட்ஷிப்காக என்னென்ன பண்ணாரு தெரியுமா? நம்ம பள்ளி நட்பின் சிரிப்பிலிருந்து அடுத்து நம்ம படிக்க போகிற கல்லூரி கேங்கின் கலாட்டா பாண்டிங் வரை, காதலில் தோன்றும் ஆழமான கம்பேனியன்ஷிப் வரை, நாட்டுக்காக உயிர் கொடுக்க தயாரான உயிர்கள் வரை, நட்பை ஒரு ஸ்டேஜில் மட்டும் காட்டலைங்க, வாழ்க்கையின் ஒவ்வொரு கட்டத்திலும் வளர்த்து காட்டினார். அதுதான் எங்கள் ஏஆர் ரஹ்மான் சார் மேஜிக். நண்பர்கள் எல்லாம் ஒன்றாக சேர்ந்து சிரித்து சந்தோஷமாக இருந்த நேரத்தில் ஒரு லைவ்லி பீட் கொடுத்து அந்த நேரத்தை இன்னும் மகிழ வைத்தார். நண்பன் கஷ்டத்தில் இருந்தபோது ஒரு மென்மையான மெலோடி மூலம் அந்த வலியை நமக்குள் உணர வைத்தார். நண்பர்கள் எல்லாம் ஒன்றாக நின்று முடிவு எடுத்த தருணங்களில் ஒரு பவர்ஃபுல் ரிதம் கொடுத்து அந்த முடிவின் உறுதியை உயர்த்தினார்.
ஒரு நட்பின் எல்லா உணர்ச்சிகளுக்கும் சரியான இசை வடிவம் கொடுத்தவர் எங்கள் ரஹ்மான் அவர்கள் மட்டும்தாங்க. இளையராஜா அவர்கள் தமிழ் இசைக்கு ஒரு பேரரசு கட்டியவர், அதில் சந்தேகம் இல்லை. ஆனால் அந்த பேரரசை உலக வரைபடத்தில் காட்டியவர் யார்? எங்கள் ரஹ்மான். இளையராஜா தென்றல் வந்து தீண்டும் போது நல்லா தாங்க இருந்துச்சு, ஆனால் எங்கள் இசை புயல் அடிக்கும் போது தான் உலகமே திரும்பி பார்த்துச்சு. ரஹ்மான் இசை நமது உணர்வுகளின் அடையாளங்க. நட்பை கொண்டாடி இயற்கையை நேசித்து தமிழை உலக மேடையில் சிம்மாசனமிட்டு அமர்த்தியவர் எங்கள் இசை புயல் ரஹ்மான் மட்டும்தாங்க. கடைசியாக ஒன்று மட்டும் சொல்லிக்கிறேன் நடுவரே, அடுத்த வருஷம் நீங்கள் காலேஜ் போகும்போது நாங்கள் எல்லோரும் சேர்ந்து உங்களுக்கு ஒரு ஃபேர்வெல் பார்ட்டி வைப்போம். அப்போது நாங்கள் செலிப்ரேஷன் மாதிரி இருக்கிற ரஹ்மான் சார் பாட்டை போட்டு எல்லாரையும் ஆட வைக்கணுமா, இல்லை எமோஷ்னலாக இருக்கிற இளையராஜா சார் பாட்டை போட்டு எல்லாரையும் தூங்க வைக்கணுமான்னு நீங்கள் தான் முடிவு பண்ணணும். உங்கள் ஃபேர்வெல் பார்ட்டி நல்லா இருக்கணும்னா தீர்ப்பு கண்டிப்பாக எங்கள் பக்கம் தான் வரணும். வாய்ப்பளித்த அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். என்னங்க நீங்கள் நியாயமாக தீர்ப்பளிக்க வந்த இந்த நடுவரையே இப்படி மிரட்டிக்கிட்டே இருக்கீங்களே எமர்ஸ். சரிதான், ஹாட் சீட்டுன்னு சொல்லி தான் கூப்பிட்டு வந்தாங்க. ஆனால் இந்த சீட்டு இவ்வளோ ஹாட்டாக இருக்கும் தெரியலைங்க. சரி, இப்படி தனித்தனியாக பாடிட்டு இருந்தா எப்படி? சேர்ந்து பாடுங்க, அப்போ தானே தீர்ப்பு சொல்ல முடியும். போல பேசுதே வளையாத மூங்கிலில் ராகம் வளைஞ்சு ஓடுதே, மேகம் முழிச்சு கேக்குதே, கரும்பார மனசுல மயில் தோகை விரிக்குதே, மலைச்சாரல் தெளிக்குதே, புல்வெளி பாதை விரிக்குதே, வானவில் குடையும் பிடிக்குதே, மணியின் ஓசை கேட்டு மனக்கதவு திறக்குதே, புதிய தாளம் போட்டு உடல் காற்றில் மிதக்குதே, இளங்காத்து வீசுதே, எச போல பேசுதே, வளையாத மூங்கிலில் ராகம் வளைஞ்சு ஓடுதே, மேகம் முழிச்சு கேக்குதே. தென்றல் வந்து தீண்டும் போது என்ன வண்ணமோ மனசுல, திங்கள் வந்து காயும் போது என்ன வண்ணமோ நினப்புல, வந்து வந்து போகுதம்மா எண்ணமெல்லாம் வண்ணமம்மா, எண்ணங்களுக்கு ஏற்றபடி வண்ணமெல்லாம் மாறுமம்மா, உண்மையம்மா உள்ளத நான் சொன்னேன் பொன்னம்மா சின்ன கண்ணே, தென்றல் வந்து தீண்டும் போது என்ன வண்ணமோ மனசுல, எவரோ
சொல்லாமலே பூக்களும் வாசம் வீசுது. உறவும் இல்லாமலே இருமனம் ஏதோ பேசுது. எவரும் சொல்லாமலே குயிலெல்லாம் தேனா பாடுது. எதுவும் இல்லாமலே மனசெல்லாம் இனிப்பா இனிக்குது. ஓட நீரோட இந்த உலகம் அது போல ஓடும், அது ஓடும் இந்த காலம் அது போல நிலையா நில்லாது நினைவில் வரும் நேரங்களே. பூக்கும் ஓசை அது கேட்கத்தான் ஆசை. புல் விரியும் ஓசை அது கேட்கத்தான் ஆசை. பட்சிகளின் குக்கு கூ, பூச்சிகளின் ரிங் ரிங் ரிங், சங்கீதம் சொல்லி தருமே தங்க பெண்ணே. காலோடு சலங்கை பூட்டி கரையெல்லாம் வீணை மீட்டி நதி பாடும் பாடல் கேளாய் பட்டு பெண்ணே. பூமி ஒரு வீணை அது காற்றின் கைகள் மீட்டுதே. கேட்கும் மொழி எல்லாம் அட சரி கமா பதனி சரி. இருவரின் பாட்டுமே எவ்வளோ இனிமையாக இருந்துச்சுல. சரிதான், இளையராஜா ஆர்கெஸ்ட்ராவோட ஆர்மி கமாண்டர்னா ரகுமான் ஸ்டூடியோவோட சயின்டிஸ்ட்டுங்கிறாங்க. இந்த கம்பேரிசன் எப்படி இருக்குது தெரியுமா? கேப்பச்சினோவையும் ஃபில்டர் காஃபியும் டிஃப்ரென்ஷியேட் பண்ணுற மாதிரி இருக்குது. ரெண்டுமே ஒரு சூப்பரான டேஸ்ட். அதனால் எது பெஸ்ட்டுன்னு எப்படி சொல்ல முடியும்? இங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு இசைத்தாயிட மூத்த மகன் இளையராஜாவா இல்லை இளைய மகன் ரகுமானான்னு கேட்டால் எப்படிங்க சொல்லுவார்? அது போலவே இந்த தீர்ப்புமே ஒரு நடுவலான தீர்ப்பு தான். என்றுமே இசைத்தாய்க்கு, அதாவது இந்த வேர் இசை தான். என்றுமே இந்த இரு கிளைகளான இளையராஜாவும் ரகுமானும் என்றுமே சிறந்தவர்கள் தான். ஆகவே இவரா அவரான் சொல்லாமல் இசையே என்றென்றும் சிறந்ததென்று விடை கூறி விடை பெறுகிறேன். நன்றி. நடுவரே, சரியான தீர்ப்பு. என்னங்க பாரதி பாஸ்கர், ராஜா, நம்ம பிள்ளைங்க அவங்களெல்லாம் தூக்கி சாப்பிட்டாங்களே, பயங்கரமான பேச்சு. நம்ம சாலமன் பாப்பையாக்கே தீர்ப்பு சொல்லி கொடுப்பாரு போற அதிரத். சூப்பர். வாட் அ ஸ்பெக்டாகுலர் பெர்ஃபார்மன்ஸ். வாதமும் இருந்தது, ராகமும் இருந்தது. ஏஆர் ரஹ்மான் ஆர் இளையராஜா, choosing one may be difficult because both legends have gifted us music that lives forever in our hearts. Tonight proved one thing. யார் ஜெயிச்சாங்க என்பதை விட இசையே வெற்றி பெற்றது.